ஹாய் ஹலோ ஹால் இன்றைக்கி என் பிஜியில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாமா. காலைல ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போயிட்டேன். பொங்கல், தேங்காய் சட்னி, வடை வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் எறும்பு இருந்ததுன்னு எறும்பு சாக் பீஸ் போட்டுட்டு தலை குளிக்கிறதுக்காக தலையில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப இந்த பாட்டெலாம் ரொம்ப நாஸ்டாலஜியாக இருந்துச்சு. பிகாஸ் இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றதுனால. இப்போலாம் பெருசாக சன் மியூசிக், சன் டிவிலாம் பார்க்கவே இல்லை. ஃபோன் தான் எல்லா இதுலேயும் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால பாட்டு கேட்டுட்ருந்தேன். பாட்டு கேட்டு முடிச்சுட்டு ரூம் ரொம்ப க்ளீனாக சுத்தமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சரி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கீழே வச்சுருந்த துடைப்பம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு 2 வீக்ஸ் மேலே ரூம் க்ளீன் பண்ண யாருமே வரல. ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதிலே டெய்லியும் தங்குறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன் அப்படின்ற பொழுது ஸோ நாம் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ குப்பை இருந்தது ரூமில். அது எல்லாத்தையுமே ஒழுங்காக பெருக்கி வெளியில் வச்சுருந்த ட்ராஷ் கேனில் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டேன். வந்து பார்க்கும்பொழுது ரூம் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கே. அதுக்கப்புறம் சரி குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு தலை குளிச்சுட்டு வந்துட்டு மதிய சாப்பாடு வந்து கீரை சாம்பார், ரசம், கேசரி, சம்மந்தி, அதுக்கப்புறம் வத்தல் வச்சுருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு ரூமில் வத்தி ஏற்றிட்டு மிஷின் போட போயிட்டேன். மிஷின் வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஓடும். அதனால் என்ன பண்ணேன்னா வந்து தூங்கிட்டேன். அப்புறம் திருப்பி ஈவினிங் எழுந்திரிச்சு ஒரு ஃப்ரூட்டும் பாலில் வந்து ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுக்காக பாலை கொதிக்க வச்சு மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன் டெரேஸ்க்கு. அங்கே கொஞ்சம் நேரம் பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக சுற்றி பார்த்து வெளிக்காற்று வாங்கிக்கிட்டே அந்த ஹார்லிக்ஸை குடித்தேன். ஈவினிங் டீ குடிச்சிட்டு வர வழியில் நாவப்பழமும் கொய்யாப்பழமும் வாங்கிட்டு வந்தேன். நைட்டு தோசை, தேங்காய் சட்னி, அப்புறம் ஒரு கேவி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்க போயிட்டேன்.